மைக் ஆன் பண்ணு. டேய் இருந்துடா, கொலையா பண்ற, ஜெயிலுக்கு போடா. ஐயோ தப்பு பண்ணிட்டேனே, என் வாழ்க்கை எல்லாமே போச்சு. கத்தரு ஒருத்தர் இருந்தா நான் இது மாதிரி இருப்பேனா? என் குடும்பத்தை யாரு பார்த்துப்பா? கடவுளே இல்ல, கடவுளே இல்ல, கடவுளே. அம்மா கூட தம்பி கொஞ்சம் இப்படி வரணுமா? அப்ப அடியே உட்கார்றான். கேஸ் எல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. கடவுளை பற்றி சுவிசேஷம் சொல்லியிருந்தேன். என்னை வந்து எடுத்துன்னு வந்து ஜெயிலில் போட்டாங்க. இப்போல்லாம் சுவிசேஷம் சொன்னாலே தப்புன்னு ஜெயிலில் போட்டுடுறாங்கப்பா. கடவுள் ஒருத்தர் இருக்கானா? கண்டிப்பாக இருக்கிறாருப்பா. அப்பா எனக்கு தெரியுதாப்பா, போன வருஷம் நானும் உங்க கூட ரவுடிஸ் எல்லாம் பண்ணியிருந்தேன். ஆனா நீ வவாலு தானேப்பா? ஆமாடா, தெரியுதா? ஆமாப்பா. நீ போன வருஷம் ஒரு வெள்ளை சட்டை கொடுத்த. அந்த வெள்ளை சட்டைனால நான் இன்னைக்கு வெள்ளை சட்டை போட்டு கடவுளுக்குன்னு ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறேன்பா. உங்களுக்கு எப்படிவா போகுது? கடவுள் ஒருத்தர் இல்லவே இல்லைண்ணா. அப்படிலாம் சொல்லாதப்பா. கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு. என்னை பார்த்த கடவுள் உன்னை பாப்பாருப்பா. நீ உண்மையா கடவுளை நேசிச்சு கூப்பிடுப்பா. உன்னை வந்து கடவுள் விடுவிப்பாரு. சோத்திரம் சோத்திரம் ஏசப்பா. ஏசப்பா நான் கூலி படிக்க போயிட்டு நான் கெட்ட செஞ்சேன் ஏசப்பா. நீங்க அதை நீட்டு விடுங்க ஏசப்பா. என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஏசப்பா. என் குடும்பத்தை யாரு பார்த்துப்பான்னு தெரியல. இப்ப நீங்க தான் ஏசப்பா பார்த்துக்கோங்க. மன்னிச்சிருங்க ஏசப்பா. இப்பதானே என் மனசுல இருக்கிற பாரம் எல்லாமே வந்துச்சு. நான் தான் கரெக்டா சொல்லலப்பா. நீ கடவுள்கிட்ட போனீன்னா மனசுல எந்த கஷ்டமும் பாரமும் இருக்காதுப்பா. நீ கடவுள் கூட இருப்பப்பா. ஏந்திருப்பா. அப்படியா ஐயா? ரொம்ப நன்றி ஐயா. எனக்கு பாரம் கொஞ்சம் மாதிரி என் குடும்பத்தை காட்டி நீங்க சொல்லி பாரச்சு போறீங்களா? அப்படியாப்பா? கண்டிப்பா உன் குடும்பத்தை போய் நான் பாக்குறேன்ப்பா. உன் குடும்பம் எங்கப்பா இருக்கு? ஐலூர்ல போயிட்டு வவால்னு கேட்டாலே சொல்லுவாங்களா? சரிப்பா, கண்டிப்பா நான் போய் பார்க்கிறேன்ப்பா. நீ கடவுளை கூட எப்பவுமே இருப்பா. சரிண்ணா. ஐயோ, இந்த வீட்டுக்கு வேலை செஞ்சு ஓடா தெரிஞ்சு போறேன். இந்த மனுஷன் வேற வேலைக்கு கிளம்புறானான்னு தெரியலையே. போய் பார்ப்போம். எங்க என்னங்க? ஐயோ என்னங்க உடம்பு சரியில்லை? என்னங்க ஜுரமா? சரி விடு, உடம்பு தான் முக்கியம், வேலையா முக்கியம், பார்த்துக்கோ. ஒன்றும் இல்லை, இந்த கேஸ் வேற இனிக்கோ நாளைக்கோன்னு இருக்குது. உனக்கு வேற வேலை, உடம்பு வேற சரியில்லை, நீ வேற வேலைக்கு போல. சரி சரி படு படு. வேலையா முக்கியம், உடம்பு தான் முக்கியம். இந்த அரிசி பருப்பு வேற இனிக்கோ நாளைக்கோன்னு இருக்குது. நீ வேற வேலைக்கு போலன்ற, உடம்பு சரியில்லை. சரி சரி தூங்குங்க, போத்தி விட்டா? ஓகே. இந்த குழு காசுக்காரன் வேற வந்து நிற்பான் போல. அவனுக்கு வேற காசு கொடுக்கணும். உனக்கு வேற உடம்பு சரியில்லை. சரி பத்துக்கோங்க பத்துக்கோங்க. அடியே ஒரு நாள் வேலைக்கு போக முடியலன்னு படுத்தேன். உயிரை எடுக்காது, போய் தொலைறடி வேற. எப்படி எகிரி போறேன் என்னால. ஏமா ஏமா யாருமா அது வீட்டுல? சந்தனம் யாருமா? உங்க வீட்டுக்கார் தானே? சந்தனம் யாருமா? உங்க வீட்டுக்கார் தானே? ஆமா சார், என் வீட்டுக்கார் தான் சார். லோன் காசு நம்ம வரல, எப்ப வேணா கட்டலாம்னு சொன்னீங்களே சார், இப்போ வந்து கேக்குறீங்களே சார். நீங்க தானேம்மா கட்டலாம். காசு எடுத்து
வைமா. கட்டுறேன் சார், நான் தான் சார் கட்டுறேன் சார். அப்படி சொன்னீங்களே சாரு. நான் மானிய. ஓ சார் கட்டுறேன் சார். யோ சந்தானம், வீட்ல இருக்கியாடா? வந்துருக்கான். எங்க வட்டி காசு முதல்ல தரவே இல்லை. நீ பாட்டு ஹாயா வீட்டுல உட்காந்து இருக்கிற. 2 நாள்ல கொடுத்துறாயா? 2 நாள்னு 10 மாசம் வட்டி சேர்ந்துச்சு. அசலும் வட்டியுமா தர. ஏங்க நீங்க இருங்க, நீங்க நான் இப்படி கேட்டுன்னு இருக்கீங்க. ஏய் குழு காசு எடுத்து வைடி. குழு காசு கட்ட வக்கு இல்ல வந்துட்டா லலலான்னு பேசுறதுக்கு. குழு காசு ஒழுங்கு மாதிரியே எடுத்து வைடி. இன்னும் 2 நாள்ல எல்லாம் இன்னும் 2 நாள்? எத்தனை 2 நாள் உனக்கு? இன்னும் 2 நாள்ல குத்துறோமா? சும்மா பேச மாட்டா லலலான்னு மினிக்கின்னு. ஒழுங்கா காசு எடுத்து வைடி. எடுத்து வைக்கிறோமா? 2 நாள்ல போத்துங்க ஐயா. 2 நாளுங்க ஐயா. 2 நாள் டைம் ஓகேவா? சரிங்க ஐயா. இல்லைன்னா வீடு தேடி வரும். 2 நாள்ல குத்துறாங்க ஐயா. என்னங்க நம்ம நிலைமை பாத்தீங்களாங்க எப்படி ஆயிடுச்சுன்ட்டு. நம்ம பிள்ளையும் நம்ம பிள்ளைன்னு சொல்லாது. நம்ம பிள்ளை தாங்க, அவனும் ஜெயில போயிட்டான். நம்ம பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை. இந்த குழு காசு வேற வந்து கேட்குறாங்க, வட்டி காசுலாம் வந்து கேட்குறாங்க. நம்ம நிலைமை எப்படி ஆயிடுச்சுங்க. நம்ம பொண்ணு வேற ஆட்டுல வேற அதுக்கு ஆப்ரேஷன் பண்றது 10 லட்ச ரூபாய் கேட்டிருக்காங்க. அதுக்கும் நம்ம வழி இல்லாத இருக்கோங்க. அம்மா வீட்டுல யாருமா இருக்கீங்க? ஏய் வீடியோ எடுக்கிறது. அம்மா சந்தன ஐயா வீடுங்களா? ஆமாங்க சந்தன ஐயா வீடு தாங்க. உங்க மகனை நான் ஜெயில பாத்துட்டு வருமா? அப்படிங்களா ஐயா? என் பையன் எப்படிங்க ஐயா இருக்கான்? உங்க பையன் நல்லா இருக்காருமா. உங்க பாத்துட்டு உங்க பிரச்சனை இருக்க சொன்னாங்க போல, அதனால உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன். சரி வாங்க ஐயா, உள்ள வந்து உட்காருங்க ஐயா. நன்றிமா. என்னம்மா ஆச்சு உங்களுக்கு? வீட்டுல பிரச்சனைன்னு சொல்லியிருந்தாரு உங்க பையன். ஆமாங்க ஐயா, ஒரே பிரச்சனைங்க ஐயா. என் பொண்ணுக்கும் உடம்பு சரியில்லைங்க ஐயா. 10 லட்ச ரூபாய் இருந்தாதான் அவளை குணப்படுத்த முடியும்னு சொல்றாங்க. வட்டி காசும் வந்து கேக்குறாங்க, குழு காசும் வந்து கேக்குறாங்க ஐயா. அதுதான் உங்க பையன் சொல்லியிருந்தாரு. உங்க பையன் அதுதான் என்கிட்ட சொல்லியிருந்தாரு. அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. பையனே இல்லையா? நீ யாரு? வீட்டை விட்டு வெளியே போயா? அப்படிலாம் சொல்லாதீங்க ஐயா. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. நான் கடவுளை பத்தி நான் அவர்கிட்ட போய் சொல்லியிருந்தேன். அவர் உண்மையா விசுவாசிச்சு கடவுளை ஏற்றுக்கொண்டாரு. அதே மாதிரி உங்க குடும்பத்திலே வந்து போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனாலதான் நான் வந்தேன். கடவுள் எல்லாரும் நிச்சயமா உங்களை எல்லாரும் சந்திப்பாரு. உங்க தேவை எல்லாரும் சந்திப்பாரு. ஏங்க பொண்ணுக்கு ஏதோ ஆயிடுச்சு பாருங்க. ஐயோ பயங்கரமா வலிக்குதுமா, முடியலமா. என்னம்மா ஆச்சு? ஒன்னும் இல்லைம்மா, விடுங்கம்மா. அம்மா ஏந்திருமா. ஏசப்பா கண்டிப்பா இருக்கிறாருமா. உனக்கு விடுதலை உண்டாகும். சரியா? நீ எதுக்கும் பயப்படாத. ரொம்ப நன்றி ஐயா, என் பொண்ணை காப்பாத்துறது. இப்ப எனக்கு பரவாயில்லம்மா, எதுவும் வலிக்கலம்மா. நான் முன்னதை விட இப்ப நல்லாவே இருக்கம்மா. ரொம்ப நன்றி ஐயா, என் பொண்ணுக்கு காப்பாத்தி கொடுத்தது. நான் காப்பாத்தலமா, கடவுளை ரொம்ப அவங்க விசுவாசித்தாங்க. அதனாலதான் அவங்களுக்கு நடந்தது. இதே போல நீ குடும்பத்துல நீங்க எல்லாரும் விசுவாசி கடவுளை ஏத்துக்கொண்டீங்க அப்படின்னா உங்க கடன் பிரச்சனையும் எல்லாமே மாறுமா. சரிங்க ஐயா, நாங்களும் கர்த்தரை ஏற்றுக்கொள்றோங்க ஐயா. சரிம்மா, நான் வரேம்மா. சரிங்க. இதுமாரிதான் நம்ம குடும்பத்துல எல்லா பிரச்சனையும் நிறைய இருக்கும். நீங்க உள்ளத்துல விசுவாசி கடவுளை ஏற்றுக்கொள்றவங்க எல்லாமே ஆகும். கடவுள் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுங்க. ஆமா. இரு பாப்பா